ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு ஹவுஸ் ஓனர் காலே விழுந்துடுறாங்க. அண்ணன் எங்கள் வீட்டில் அந்த வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் ஒன்றாவே இருக்கலான்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா. அதே மாதிரி கொடுத்த அட்வான்ஸையும் வாங்கிட்டு தான் வீட்டு பக்கமே வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு காலே விழுகிறாங்க. பாண்டி இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு வேறு வழி தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக அவருக்கு கொடுத்த அந்த 20,000 ரூபாயும் ஹவுஸ் ஓனர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேராக அவங்க ஓனர் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு க ஆஃபீஸ் ரூம் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கி எத்தனை சவாரிக்கு போனேன், 2 சவாரிக்கு தானே போனேன், போதுமாடா அவ்வளோ ஓட்டினா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ பணம் கேட்டிருந்தில்ல, பணம் ரெடி பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த பணத்தை நீ எங்கே வாங்கினியோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்துறேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏண்டா என்னாச்சு, நேற்று அவ்வளோ பேச்சு பேசினேன் பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ என்னடானாக்க பணத்தை எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் கொடு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கஷ்டப்பட்டேன் என் நிலாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வீட்டை பார்த்து கொடுத்தா, கடைசியில் நீ எதுக்காக கடன் வாங்கி இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, தனியாலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டானே. அது மட்டும் இல்லை, நேற்று கஷ்டப்பட்டு உங்ககிட்ட 20,000 வாங்கிட்டு போய் கொடுத்தா, பணத்தை வாங்கிட்டு தான் வீட்டு பக்கமே வரணும்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.